அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் சிறப்புகளான பலன்கள் என்னென்ன இருக்கிறது, மேலும் காதலர்களுக்கு இந்த வாரம் எப்படி வாழ்வு செல்லும், தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலகத்தில் உங்களது சூழல் எப்படி இருக்குங்க, கல்வியில மாணவர்களுக்கு சூழல் எப்படி அமையும் என்ற பொதுவான பலன்களையும் இந்த வாரத்திற்கான பரிகாரங்களையும் நாம் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நமது சேனலில் துலாம் டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இந்த வாரம் அதாவது 30 மார்ச் 2026 முதல் ஏப்ரல் 5, 2026 வரையிலான ஒரு வார கால துலாம் ராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நாம் பார்க்கலாம். கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் ஏப்ரல் 1 தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மேலும் அதே நாள் அன்னைக்கு செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறார். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறாருங்க. கடைசி மாற்றமாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு செல்கிறார். இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பேச்சு திறமையின் மூலம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. பேசி நீங்கள் மற்றவர்களை ஈஸியாக கவர முடியும். மேலும் நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்கிறதுனால உங்களது பேச்சுக்கு உண்டான மதிப்புகள் கூடிக்கொண்டே செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் மற்றும் நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். கனிவா பேசுவீங்க. அந்த கனிவா பேசக்கூடிய தன்மையின் காரணமாக உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையும். நிறைய நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வரப்போவதில்லை. அதனால நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் நீங்கள் உடற்பயிற்சிகளை செய்து வருவது நல்ல ஃபிட்டான உடம்பை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும். புதுவிதமான நிறைய விஷயங்கள்ல இந்த வாரம் உங்களுக்கு ஆர்வம் கூடக்கூடிய வாரமாக அமைகிறதுங்க. உற்சாகமான மனநிலையோடு நீங்க செயல்படுவீங்க. நல்ல முயற்சிகள் உங்ககிட்ட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா நீங்க நினைச்சபடி எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில செயல்கள்ல கண்டிப்பாக வெற்றிகளை பெற வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க குணநலன்கள்ல இந்த வாரம் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அந்த குணநலன் மாற்றங்கள் நல்ல வகையில் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி தான் நீங்க ஏத்துக்கணும். நல்ல குணம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மதிப்பு உருவாக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்கள் பயணங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களது வாகனம் மூலம் நீங்கள் செய்யும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. அலுவலகத்துக்கு போய் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. கலைஞர்கள் புதிதாக சில வாய்ப்புகளை பெறுவதற்கு தீவிரமான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இயல்பாகவே தீவிரமான முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதன் பலனை நீங்கள் அனுபவிக்கவும் முடியுங்க. நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் சூப்பராக இருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் ஒருவேளை சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிகமான வேலைகள், புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சேரும். ஒப்பந்தங்கள் புதிதாக நிறைய கிடைக்கும். அமோகமாக நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்தாலும் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் சற்று தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. லேட்டா பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்க உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை இத்தனை வாரமா பெறாம இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல அந்த நிலைமை மாறி உங்களது வேலையாட்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கால்நடைகள் வளர்ப்பு, ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் வளர்ப்பு சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பாக ஆதாயம் உண்டாகக்கூடிய வாரமாக அமையுதுங்க. புதிய ப்ராடக்டை நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இந்த வாரம் நீங்க தாராளமாக அறிமுகப்படுத்தலாம். வியாபாரத்துல அதிகமான ரிஸ்க் எடுக்க நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த மாதிரி ரிஸ்க் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருவதற்கு அது வாய்ப்புகளை கொண்டு வரும். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலான பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கலாங்க. பொறுமையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வியாபாரம் உங்களுக்கு நடைபெறாமல் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. ஏன்னா வழக்கமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே கூட்டு தொழில் சூப்பரான லாபத்தோடு நடைபெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது.
குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும். பண பற்றாக்குறை காரணமாக சில பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்தாலும் அதெல்லாமே மறைந்து விடக்கூடிய யோகம் இந்த வாரமே உங்களுக்கு இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு நல்ல மேன்மையான முன்னேற்றகரமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக உங்க சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை உருவாக்கி தருவாங்க. திருமண வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த வாரம் நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் முக்கியமான சில உரையாடல்களை நடத்தி நீங்கள் புதிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி கொள்ள வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். ஸோ திருமண வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்க. உங்களது பெற்றோர்கள் உதவி செய்வாங்க. அதன் மூலமாக முந்தைய நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும். அதற்கு உங்களது பெற்றோர்கள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாமே மறைந்து மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் லேசாகும் போது உங்களது நிலைமையை மேம்படுங்க. சரியான திசையில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக ஏற்பட தயாராக இருக்கிறது. குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க. அப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அனைவருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. சின்ன சின்ன கடன்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் பெண்களே சமாளித்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. நீண்ட காலமாக நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற முயற்சிகள் நீங்கள் இது செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது குறித்த விவாதங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது உங்களது எண்ணங்களை உங்களது வீட்டு பெரியவர்கள் பரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதலருடைய சில பழக்க வழக்கங்கள் உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் ஒவ்வாமல் இருக்கலாம். சில பழக்க வழக்கங்களை உங்கள் காதலர் செய்யும் போது அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஒரு உறுத்தலை அழித்து கொண்டிருந்திருக்கும். அது பற்றி நீங்கள் உரையாடுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஏற்ற வாரமாக அமையிருதுங்க. உங்களது எண்ண ஓட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்றத உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தவறான புரிதல்களை தீர்ப்பதற்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பலவிதமான கலவையான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு சேருங்க. சில ஏற்றம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், ஃபேஷன் டிசைன், உள்துறை அலங்காரம் மற்றும் அறிவியல் போன்ற துறையில் இருக்கக்கூடிய பாடங்களை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழல் உங்களுக்கு கல்வியில இந்த வாரம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. ரொம்ப மந்தமான டல்லான சூழல் இது வரைக்கும் கல்வியில் இருந்திருந்தாலும் அந்த மந்த நிலை எல்லாம் குறையக்கூடிய யோகம் இந்த வாரம் கல்வியில இருக்குங்க. இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 பரிகாரங்களை நம்ம காணலாங்க. முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் சன்னதிக்கு போயிட்டு நீங்க சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மலர்களை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கி தரும். மேலும் எப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க நாக தேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களது முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடையக்கூடிய யோகம் இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நம்ம இந்த வீடியோக்குள்ள வர ராசி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வர ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? உங்க ராசி பலன்கள் எந்த அளவுக்கு பலிக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்க மனசுல என்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்க நண்பர்களும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவராக நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அப்பதான் தினசரி ராசி பலன்களை ஒரு நாள் முன்கூட்டியே நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க. உதாரணத்துக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ முன்கூட்டியே உங்க ராசி பலன்களை ஒரு நாள் முன்னதாகவே நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியதாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.